வணக்கம் மக்களே. யூகேல நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா வந்து இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியாவில் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து டைரெக்டாக ஒரு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ நம்ம டைரெக்டாக போயிடுவோம், கரெக்டாக. பட் யூகேலலாம் அந்த மாதிரி கிடையாது. இங்கே ரூல்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ஹெச்எஸ்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இங்கே நம்ம எந்த இடத்துல வீடு எடுத்திருக்கோமோ அந்த வீடு எடுத்த இடத்துல, அதாவது அந்த கவுன்சில்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கவுன்சிலுக்கு உட்பட்ட சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி நியரஸ்ட்டில் ஜிபின்னு சொல்லுவாங்க, ஜிபி அப்படின்ட்டு. இந்த ஜிபி அப்படின்றது வந்து இங்கே வீட்டை சுற்றி ஒரு 2, 3, 5 சிட்டியோட பாப்புலேஷன் பொறுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஜிபியில் நேராக நீங்கள் போயிட்டு நான் இந்த இடத்துல வீடு எடுத்திருக்கேன், இதுதான் என்னோடய ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு காட்டணும். இல்லைனா சம்டைம்ஸ் உங்கள் பிஆர்பி காட்டணும். இல்லை சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாஸ்போர்ட் கேட்பாங்க நம்ம ஊர் மக்களுக்கெலாம். ஸோ பாஸ்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஜிபியில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து என்ஹெச்எஸ் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப் மூலிமா க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஜிபியில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஜிபியோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கலாம். பட் இங்கே சேலஞ்ச் என்னென்னா, இந்தியாவில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு டாக்டர் பார்த்துட முடியும், இங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்து, நான் இருக்கிற ஏரியாவில் வந்து எனக்கு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணணும். ஸோ சேலஞ்ச் என்னென்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஒரு இன்னும் ரொம்ப சீரியஸாக போக போகுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் முதல்ல ஃபஸ்ட்டு பேராசிட்டமால் வாங்கி போட்டு 3 நாள் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் நாளே கிட்டத்தட்ட நீங்கள் ஃபோர்த் டேக்கு நீங்கள் வந்து அதுதான் சேஃப்டி. வேணான்னா கேன்சல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் 3 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு முத்தி போன பிறகு நீங்கள் வந்து 4வது நாள் வந்து ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜிபி தந்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஜிபி அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. இதுக்கு இன்னொரு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எமர்ஜென்சின்னு இருக்கும். எமர்ஜென்சின்னா கூட பயங்கர க்ரௌடாக இருக்கும். அந்த எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடம்பு முடியல, நல்லா மூச்சு விட முடியல, இந்த மாதிரி 3 நாள் மேலே ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிஸ்லாம் அவ்வளோ டக்குன்னு ஈஸியாக அட்மிட் பண்ணிவிடுவாங்க. பட் நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் கை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம ஊரில் கை உடஞ்சதுன்னா அடுத்த நாளே ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிவிடுவாங்க. பட் இங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, முடிஞ்ச எல்லா தடவை எந்த தொந்தரவு சொல்லி போனாலும் பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊர் மெடிக்கல் சிஸ்டத்தில் நம்ம ஊர் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. பட் நம்ம தான் நம்ம ஊரை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் சூழ்நிலை. யார் புதுசாக யூகேக்கு வந்தாலும் முதல்ல உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிபியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். செகண்ட் திங்கு, இங்கே இருக்கிற ஜிபிஸ்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி இல்லை, ஆல்ரெடி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ இன்னொன்று, உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக உங்களால் ஜிபி போகவே முடியாது. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சினா நான் சொன்ன எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகணும், அது ஏண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில ஏரியாவில் சாட்டர்டேவும் இருக்காது. இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து 5 days மட்டும் தான் இருக்கும். அதுவும் மார்னிங் 9 to ஈவினிங் 5 மட்டும் தான் உங்களால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி சேலஞ்சஸும் இருக்குது. ஃபர்தராக இப்போ நான் வந்து ஒரு ஜிபி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போய் எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. பட் அவுட் சைட்லேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு காட்டலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம ஊரில் சின்னதாக ஒரு பொட்டி கடை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு 2 ரூம் வச்சுருப்பானுங்க, 3 ரூம் வச்சுருப்பானுங்க. இன்னொன்று, இங்கே மெடிசன்ஸ் நீங்கள் வந்து ஜிபியில் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. ஜிபியில் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போய் தான் வாங்கணும். சம்டைம்ஸ் ஜிபியோட டைப் இருக்கும், அந்த ஜிபியோட டைப்பில் பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப் இருக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அது ரெண்டாவது, இந்த மெடிக்கல் சிஸ்டத்தில் உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீ தான். பெரியவங்களுக்கு 10 பவுண்ட் நம்ம கட்டணும், 9.5 pounds மாதிரி கட்டணும். எவ்வளோ வாங்கினாலும் நினைக்கிறேன், எவ்வளோ வாங்கினாலும் எவ்வளோ வாங்கினாலும் நீங்கள் 10 பவுண்ட் கட்டலாம். பட் எவ்வளோனா முடிஞ்சளவுக்கு என்னத்தை கொடுத்துட போகிறாங்க, பேராசிட்டமால் கொடுப்பாங்க, இபுப்ரோஃபைன் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீவராக இருந்துச்சுன்னா வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஊரில் ஆன்டிபயோட்டிக் வாங்கினாலே நம்ம ஊரில் வந்து
400 300 வந்தால் கூட நம்மளுக்கு 1000 ரூபாயில் முடிஞ்சிடும். ஸோ இங்கேயும் 1000 ரூபாயில் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பெரியவங்களுக்குலாம் இன்னும் வந்து நார்மல் ஃபீவர்ஸ்னால் போனால் நம்மளுக்கு வந்து இந்தியாவில் கொடுக்குற பணத்தை தான் கொடுக்க போகிறோம். அடுத்தது நீங்கள் வயிற்று வலி, கால் வலி, கை வலி அப்படின்னு போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பண்ணணுன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண் வலிக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லி போனேன். 6000 ரூபா பிடிங்கிட்டானுங்க நம்ம இந்தியன் காசில் ஒரு ப்ரைவேட்டில். ஸோ ப்ரைவேட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வேறு வழியில் நம்ம கவர்மெண்ட்டு தான் வச்சு பார்த்தாகணும். இன்சூரன்ஸ் பற்றி நான் தேடிட்டுருக்கேன், ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஊரில் இன்சூரன்ஸ் போட்டால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா, எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற பற்றி ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபர்தராக. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட கொரீஸை கீழே போடுங்க. யூகேயில் புதுசாக யாராவது வரீங்கன்னா உங்களோட டவுட்ஸில் கீழே போடுங்க. பிகாஸ் நானும் கற்றுட்டு தான் இருந்தேன். எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரிஞ்சுட்டேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே போடுங்க. இது என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே போடுங்க. உங்களுக்கு வீடு வாடகைக்கு எடுக்கிறது எப்படின்னு தெரில, எப்படி வீடை பற்றி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரில, எந்த ஏரியாவில் எடுக்கிறது, எந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் கீழே போடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.